1 1/4 மணி நேரமா சென்னையே சுத்தி சுத்தி வந்துட்டுருக்கு. ஏதோ ப்ராப்ளம் போல. அதாவது இறங்கறதுக்கு ட்ரை பண்ணுது. பட் இப்ப பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் ரேடார்ல ஒரு ஃப்ளைட்டு ம் ப்ளூ டார்ட்டோட ஃப்ளைட்டு. பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 1/4 மணி நேரமா இங்க பார்த்தீங்கன்னா 1 1/4 மணி நேரமா சென்னையே சுத்தி சுத்தி வந்துட்டுருக்கு. ஏதோ ப்ராப்ளம் போல. இங்க பார்த்தீங்கன்னா எல்லோ லைன் வருது பார்த்தீங்களா? அதாவது இறங்கறதுக்கு ட்ரை பண்ணுது. பட் இறங்க முடியல போல. மறுபடியும் மேல போய் 3000 அடி போகுது இல்லையா? 400 அடி கூட வருது கீழ. மறுபடியும் மேல ஏறிடுது. அது ஏதோ ப்ராப்ளம்னு நெனைக்கிறேன். கார்கோ ஃப்ளைட்டு தான். ப்ளூ டார்ட்டோட ஃப்ளைட்டு. இன்னைக்கு டேட் 21 ஆகஸ்ட். இன்னைக்கு இந்த டைம் 1:40 1:45 மதியானம். பார்த்தீங்கன்னா சென்னையிலே தான் சுத்திட்டுருக்கு. இதுவரைக்கும் எத்தன தடவ அட்டெம்ப்ட் பண்ணியிருக்குன்னு தெரியல. பல தடவ சுத்தி சுத்தி வந்துரும். 1, 2, 5 5 ரவுண்ட் அடிச்சிருச்சுன்னு நெனைக்கிறேன். 5, 6 ரவுண்ட் அடிச்சிருச்சு. 2, 3, 4, 5, 6, 7 ரவுண்ட் அடிச்சிட்டுருக்கு. ஏதோ லிவர் இது வெளியே வரலையான்னு தெரியல. லேண்டிங் கியர் இது வெளியே வரலையா? ஸோ நேரில் போய் பார்க்க முடியாது. பெட்ரோல் தீர்ற வரைக்கும் அப்படியே சுற்றிக்கிட்டே தான் இருக்கும் போல். எங்கே போகிற ஃப்ளைட்டுன்னு தெரியல. டெல்லி போகுதான்னு தெரியல. டிஹெச்எல் ப்ளூ டார்ட்டு. இந்த ஃப்ளைட் நேம் போட்டு பார்த்தா டெல்லின்னு வருது. ஆனால் இனிமே தான் கிளம்புன்னு வருது. ஸோ இது சென்னை பார்சல் ஏற்றிட்டு கிளம்புற ஃப்ளைட்டா? BDA 101 அப்படின்னு போட்டு பார்ப்போம். ஜென்ரலா சர்ச் ஆப்ஷன் இருக்கும். இங்கே BDA 101 ப்ளூ டாட் ஏவியேஷன் இதுதான். BZ101 அப்படின்னு சொல்லி காமிக்குது. NAA 2 நாட் அவைலபிள். இதில் இந்த ப்ளேபேக் பட்டன் அழுத்தி பார்க்கலாம். ப்ளேபேக் பட்டன் அழுத்தினோம்னா எப்படி இது ட்ராவல் பண்ணுச்சுன்னு சொல்லி காமிக்கும். இது ஆகஸ்ட்டு. ஓகே. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ட்ராவல் பண்ணியிருக்கு. ஒரு ரவுண்ட் அடிக்குது. பார்த்தீங்கன்னா ஹைட்டெல்லாம் இதில் வராது. 2 3 ரவுண்டு. க்ரீன் கலர்லாம் ஹை ஆல்டிடியூட் 1000 அடிக்கு மேலே. 4வது ரவுண்டு போகுது. எல்லோ கலரு ஆரஞ்சு கலர்லாம் இறங்க ட்ரை பண்ணியிருக்கு. 5 6
6 ரவுண்ட் அடிக்கிறதுக்கு இவ்வளோ நேரம் ஆயிருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இல்லை, இறங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரி, இங்கே இருக்குது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 2400 அடி உயரத்தில் வந்துட்டுருக்கு. அப்படி இறங்க ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம லைவாக பார்த்துட்ருக்கோம். கிட்ட வர வர கீழே இறங்க ட்ரை பண்ணுது. பட்டு என்ன ப்ராப்ளம்னு தெரியல. கிட்டத்தட்ட 1 hour 20 minutes ஆயிடுச்சு. இந்த தடவை இறங்குதுன்னு பார்க்கலாம். திருமலிசை இந்த கெருகம்பாக்கம் ஏரியாவில் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 3000 அடி உயரத்தில் அடிக்கடி ஃப்ளைட் ஒன்று வந்து போயிட்டே இருந்துருக்கும்ல. பூந்தமல்லி சைடு இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி தெரிஞ்சிருக்கும். 3000 அடி உயரத்தில் அடிக்கடி ஃப்ளைட் வந்து போயிட்டு இருந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 2025 அடி. மினிமம் ஸ்பீடு தான் 185 நாட்ஸ்னால் வந்து கிட்டத்தட்ட 250 கிலோமீட்டர் 260 கிலோமீட்டர் ஸ்பீடு. இறங்க ட்ரை பண்ணுது, ஆனால் இறங்கலை. ரூட் அப்படின்னா வந்து எங்கே போகிற ரூட்டு இதே தான் காமிக்குது. இந்த நாட் அவைலபிளுக்கு பதிலாக ஏதாவது லொக்கேஷன் இருந்தால் ரூட் போட்டு காமிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 1500 அடிக்கு வந்துடுச்சா. இறங்கணும்ல, இறங்காமல் மறுபடியும் மேலே போயிடுது. இதுதான் அந்த ஃப்ளைட்டு. போயிங் 757. ஏஜ்லாம் வந்து பெய்டு வெர்ஷனில் தான் தெரியும். கண்ட்ரி ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன், சீரியல் நம்பர் இல்லை பெய்டு வெர்ஷனில் தான் வரும். கரெக்டாக இறங்குற சமயத்தில் ஆடு வருது.
இப்போ பார்த்தீங்கன்னா 575 அடி வந்துருச்சு. ஏர்போர்ட்டுக்கிட்ட வந்துருச்சு. இப்போ இறங்கணும். ஆனால் மறுபடியும் ரவுண்டு தான் அடிக்கும் போல. 250 அடி வந்துடுச்சு. ஆனால் இறங்கணும்ல பாருங்க. 225 கீழே வரைக்கும் வந்துட்டு இறங்கிடுச்சு போலையே. ஸ்பீடு கம்மியாகுதா? ஸ்பீடு கூட கம்மியாகுது. 1.5 மணி நேரம் ரவுண்ட் அடிச்சுட்டு இறங்கிடுச்சு. ஒரு நியூஸில் போய் பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். லைவில் பார்த்தா ஏதாவது நியூஸ் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். டிவி நியூஸில் வந்துட்டு விஜயோட மாநாடு பற்றி தான் போயிட்டுருக்கு. புதிய தலைமுறையில் அதை பற்றியெல்லாம் ஒன்றும் சொல்லப்படலை. ஆனால் நடக்குது, சீட் கிடைக்காதுன்னு எனக்கு தெரியும். அதனால நான் முன்னாடியே வந்துட்டேன். சரி சீக்கிரமா இங்க வரலான்னு பார்த்தா சீக்கிரமா வந்து இவ்வளவு கூட்டமா இருக்கு. எங்க போய் சீட்டு கிடைக்குமான்னு தெரியல உள்ள. ஸோ ரியலி ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு இவ்வளவு கூட்டத்தை பார்த்தோன்னே. அண்ட் ரியலி ரொம்ப ஹாப்பி இவ்வளோ பேர் ஆதரவு கொடுக்குறாங்க விஜய்க்கு. அண்ட் நெக்ஸ்ட் 2026ல வந்து விஜய் அண்ணா தான் வரணும். அவர் தான் வரணும் எல்லாரும். ஏன்னா இது வரைக்கும் எல்லாரும் இருந்தாங்க, எதுவுமே மாறல. இவர் வந்தாச்சு மாத்தணும். அதனாலதான் மாற்றம் கண்டிப்பா வரும். கண்டிப்பா அவர் குரல் கொடுப்பாரு எல்லாத்துக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். அவரோட ஸ்டைல பாக்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். அவர் எப்படி நடக்கிறாருன்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. அவரை பார்க்கணும். ஃபர்ஸ்ட் டைம் கண்டிப்பா தளபதியை பார்க்கணுங்கிற ஒரு வெறித்தனத்தோட வந்திருக்கோம். வெறித்தனமா தளபதியை பார்க்கறோம், ஜெயிக்கிறோம். 26ல நாங்க தான் காமிக்கிறோம். தளபதியை பார்க்கணும். தளபதியோட உயிர் எங்க உயிர் அவருக்கு மட்டும்தான். சொல்ற வார்த்தையே இல்ல, என்னால சொல்ல வார்த்தையே வரல. அந்த அளவுக்கு அவர் மேல ஒரு ஈர்ப்பு இருக்கு எங்களுக்கு. எல்லாமே ஒரே ஒரு மனுஷனுக்காக தான் வந்திருக்கோம். எங்க அண்ணன் தளபதிக்கு மட்டும்தான் வந்திருக்கோம்.